தம்ப்நெயிலில் பேய் ஃபோட்டோ. அப்போனா கண்டிப்பாக புது கதை, நிறையா ட்விஸ்ட் இருக்குன்னு நினச்சி உள்ளே பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் சாரி, இதில் வெறும் கதை மட்டும்தான் இருக்கும். அதுவும் நமக்கு பிடிச்ச பேய் கதை. வெல்கம் டு கேண்டிலைட் கதை. பொதுவாக நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பொம்மை கேட்டுச்சுன்னா நம்ம வாங்கி கொடுப்போம். இன்னொரு பொம்மை கேட்டால் அதையும் நம்ம வாங்கி கொடுப்போம். அதே குழந்தை திரும்ப திரும்ப நம்ம கிட்ட பொம்மை கேட்டுக்கிட்டே இருந்தால் வாங்கி கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம். அந்த மாதிரி சில வீட்டில் அதிகபட்சமாக 40-50 பொம்மை கூட இருக்கும். ஆனால் இங்கே ஒருத்தர் தனக்கு பிடிச்ச குழந்தைக்காக கிட்டத்தட்ட 4000 பொம்மை கிட்ட வாங்கி கொடுத்துருக்காரு. அதுவும் இந்த உலகத்திலே இல்லாத ஒரு குழந்தைக்காக. டான் ஜூலியன் இவர் மெக்சிகோ நாட்டை சேர்ந்தவர். இவர் சின்ன வயசுல பழக்கம் போல தண்ணி தம்மன் தான் சுத்திட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் வாழ்க்கையில திருந்தலாம் முடிவெடுத்தாரு. பொதுவா நம்ம எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவோம், நல்லா குளிச்சுட்டு பட்டையை போட்டு கடவுள் முன்னாடி போய் நிற்போம். அதே தான் டான் ஜூலியனும் பண்ணியிருக்காரு. ஆனா அப்பெல்லாம் மெக்சிகோ நாட்டுல கிறிஸ்டியானிட்டி தான் ரொம்ப அதிகமாவே பரவிட்டு இருந்தது. ஸோ டான் ஜூலியனும் தனக்கு தெரிஞ்ச கடவுள் போதனைகளை மக்களுக்கு பரப்ப ஆரம்பிச்சாரு. ஒரு கட்டத்துல ஃபேமஸும் ஆக ஆரம்பிச்சாரு. இது பிடிக்காத சில பேர் டான் ஜூலியன் மேல பழிய போட ஆரம்பிச்சிட்டாங்க. டான் ஜூலியன் ஒரு பைத்தியம், அவர் கடவுள்கிட்ட எல்லாம் பேச மாட்டாரு, நம்மளை ஏமாத்திட்டு இருக்காரு, அப்படி இப்படி எதோ சொல்லி டான் ஜூலியனை ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறாங்க. டான் ஜூலியன் ஒரு வழி இல்லாம தான் குடும்பத்தை விட்டு தனியா ஒரு தீவுக்கு போறாரு. அந்த தீவு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மெக்சிகோலயே சோச்சிமிலோங்கிற கிராமத்துல தான் இருக்கு. இந்த சம்பவம் எப்ப நடக்குன்னு பாத்தீங்கன்னா 1950 நடக்குது. சோ குடும்பத்தை விட்டு தனியா வந்த டான் ஜூலியன் அந்த தீவுல தனக்குன்னு ஒரு வீடை கட்டிட்டு அங்கேயே விவசாயம் பண்ணி அங்கேயே வாழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி ஒரு நாள் அவர் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க. அதுவும் ஒரு குட்டி குழந்தை கத்துற மாதிரி. ஆரம்பத்துல அந்த வாய்ஸை டான் ஜூலியன் பெருசா கண்டுக்கல. அதுக்கப்புறம் தான் அவர் விஷயத்தை ரியலைஸ் பண்றாரு, இந்த தீவுல நம்ம மட்டும் தானே இருக்கோம், அப்ப இந்த வாய்ஸ் யாரோடது அப்படின்னு சொல்லி அந்த வாய்ஸை தேட ஆரம்பிக்கிறாரு. தேடும் போது அந்த தீவு பக்கத்துக்கு ஆத்துல அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்னன்னா, அவங்க ஒரு குட்டி குழந்தை தண்ணியில இறந்து கிடக்குது. இறந்து போன அந்த குழந்தைய பார்த்த டான் ஜூலியன் முதல்ல பயப்படல. அவருக்கு என்ன தோணிருக்குன்னா, அந்த குழந்தை கூப்பிட்டு நான் தான் வராம போயிட்டணும், ஒருவேளை நான் வந்து அந்த குழந்தைய காப்பாத்திருக்கலாமோ அப்படி இப்படின்னு அவர் மனசு ஏதோ தோணி கடைசியா அந்த குழந்தை சாப்பிட்டு நான் தான் காரணம் முடிவே பண்ணிட்டாரு. அதனால அந்த குழந்தைய அங்கேயே புதைச்சிடலான்னு முடிவு எடுத்துட்டாரு. ஸோ டான் ஜூலியன் முடிவு பண்ண மாதிரி அந்த குழந்தைய புதைக்கான இடத்தை தேடி கண்டுபிடிச்சு அங்க புளிய நோண்டி அந்த குழந்தை செத்து போன இடத்த வந்து பார்த்துருக்காரு. அங்க அவருக்கு ஒரு அதிர்ச்சி. என்னன்னா, இறந்து போன குழந்தை இடத்துல குழந்தைக்கு பதிலாக ஒரு பொம்மை இருக்கு. அந்த பொம்மையை பார்த்த டான் ஜூலியன் ஒரு விஷயத்த நம்ப ஆரம்பிச்சாரு. செத்து போன குழந்தையோட ஆவிதான் அந்த பொம்மை மூலியமா நம்ம கிட்ட வந்திருக்குன்ட்டு. ஸோ அதனால அந்த டான் ஜூலியன் அந்த பொம்மையை எடுத்து அங்க இருக்க ஒரு மரத்துல மாட்டி வைக்கிறாரு. பாவம் டான் ஜூலியனுக்கு தெரியல, இனிமே நம்ம வாழ்நாள் ஃபுல்லா அந்த தீவுல பொம்மையை தான் மாட்டி வைக்க போதுன்ட்டு. அன்னைக்கு நைட்டு டான் ஜூலியன் கனவுல அந்த குழந்தை வந்திருக்கு. வந்து அவர்கிட்ட எனக்கு பொம்மை வேணும் அப்படின்னு கேட்டிருக்கு. சரி, இது வெறும் கனவு தானே அப்படின்னு சொல்லி டான் ஜூலியன் அதை ஃப்ரீயா விட்டாரு. ஆனா அதுக்கு அடுத்த நாள் போக 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 கனவு வந்துகிட்டே தான் இருந்திருக்கு. கனவு மட்டும் இல்லைங்க, அவர் வீட்டை சுத்தி அந்த குழந்தை ஓடுற மாதிரியும் அங்கதான் விளையாண்டு இருக்க மாதிரியும் அவர்கிட்ட பேசுற மாதிரியும் அவருக்கு நிறைய விஷயங்கள் தோண்டிட்டே இருந்திருக்கு. இதை அவர் அப்படியே பித்து பிடிச்ச மாதிரி ஆக்கிடுச்சு. அப்பதான் டான் ஜூலியன் முடிவு பண்றாரு, அந்த குழந்தை கேட்ட மாதிரி பொம்மை வாங்கி கொடுக்கலான்ட்டு. ஒரு வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த தீவுல பொம்மைகளா வாங்கி மாட்டியிருக்காரு. அந்த பொம்மைகளை பார்த்தாலே புதுசு மாதிரியா இருக்காது. எல்லாமே இந்த கண்ணு பிதுங்கி தலை தனியா உடம்பு தனியா அழுக்கு பொம்மைகளா தான் இருக்கும். ஸோ அது எல்லாமே குப்பை தொட்டில இருந்து தான் டான் ஜூலியன் எடுத்ததா சொல்றாங்க. எனக்கு என்ன கேள்வினா, அத்தனை பொம்மை அந்த குப்பை தொட்டி தான் கிடைச்சிருக்குமா அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இன்னொரு கதையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த முதல் பொம்மையை டான் ஜூலியன் ஒரு ஆத்துல இருந்து எடுத்தாரு பாத்தீங்களா, அதே ஆத்துலதான் அங்க எல்லா பொம்மையும் வந்ததாகவும் அந்த எல்லா பொம்மையோட உடம்புலையும் இறந்து போன குழந்தைகளோட ஆத்மா இருக்கிறது நம்பிதான் டான் ஜூலியன் எடுத்து அந்த இடத்துல மாட்டினதாகவும் இன்னொரு கதை சொல்லியிருக்காங்க. இதுக்கிடையில டான் ஜூலியன் ஃபேமஸா ஆகிட்டாரு. ஸோ ஃபேமஸ் ஆனவங்க நிறைய பேர் வந்து பேட்டி எடுப்பாங்க இல்லையா, அதே மாதிரி டான் ஜூலியன் சில பேர் பேட்டி எடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில டான் ஜூலியன் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, இங்க இருக்க எல்லா பொம்மைகளுக்கும் உயிர் இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நைட் ஆனாவிலே இங்க இருக்க பொம்மையெல்லாம் ஒன்று கொண்டு பேசிக்கும், அங்கிருந்து குதிச்சு கீழே வந்து விளையாடும், அப்படிலாம் கூட டான் ஜூலியன் சொல்லியிருக்காரு. இதை யாரும் பெருசா நம்பல. ஆனா சுத்தி இருக்காங்க ஆத்துல இந்த படகுல ஓட்டுவாங்க இல்லையா, அவங்க எல்லாம் கேட்கும்போது அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நைட் ஆனாவிலே இந்த தீவுல சில குழந்தைகள் விளாத மாதிரியும் பேசிக்கிற மாதிரி சத்தம்லாம் கேட்கறது தான் அங்க இருக்குமே சொல்லியிருக்காங்க. அதனால சாயங்காலம் ஆனாவில அந்த தீவு பக்கம் யாருமே வரவும் மாட்டாங்களாம். ஸோ இந்த காலப்போக்கில் சுத்தி எல்லாமே நம்பவும் ஆரம்பிச்சுட்டாங்க.
அதுக்கப்புறம் டான் ஜூலியன் கிட்ட நீங்க இந்த இடத்த விட்டு வெளியே வந்துருங்க, இங்க இருந்தா உங்களுக்கு ஆபத்து தானே அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்க எல்லா குழந்தைகளுக்கும் நான் தான் பாதுகாப்பு, ஸோ இந்த இடத்த விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்துட்டாரு. டான் ஜூலியனை நம்பின சில பேர் அவருக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பாங்களாம். ஏன்னா தான் இழந்த குழந்தையோட ஆத்மாவும் இந்த தீவுல தான் வந்து சந்தோஷமா இருக்கிறதாவும் அதை டான் ஜூலியன் பாதுகாக்கிறதாவும் நம்பி அவருக்கு சாப்பாடு மட்டும் வாங்கி கொடுக்காம அந்த தீவுல பொம்மையும் வந்து மாட்டி வச்சுட்டு போவாங்களாம். இதையெல்லாம் நம்பாதவங்களுக்கு நம்புற மாதிரி ஒரு சம்பவம் நடக்குது. 50 வருஷம் கழிச்சு 2001 அன்னைக்கு டான் ஜூலியன் இறந்து போறாரு. அதுவும் எங்கன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு பொம்மை எடுத்தாரு பாத்தீங்களா, அதே இடத்துல தான் டான் ஜூலியனும் தண்ணியில மிதந்து இறந்து கிடந்திருக்காரு. இவர் இறந்து போன சம்பவத்தை சுத்தி இருக்கவங்கலாம் விசாரிக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆமா அங்க காப்பாத்து சத்தம் கேட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனா ஏன் அங்க போலன்னா, இந்த தீவுல தான் அடிக்கடி இந்த மாதிரி சத்தம் வருமே அப்படிங்கறனால அந்த பயத்துல யாருமே அங்க போலையாம். சோ டான் ஜூலியன் அந்த பொம்மையெல்லாம் தண்ணியில தான் வந்து சொல்லும்போது யாருமே நம்பல. ஆனா டான் ஜூலியனே செத்து அந்த தண்ணியில வரும்போதுதான் எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சாங்க. காலப்போக்கில் மெக்சிகோ அதை ஒரு டூரிஸ்ட் பிளேஸாகவும் அறிவிச்சிட்டாங்க. ஸோ அங்கே வர எல்லா டூரிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமாம் அந்த தீவில் ஏதோ சின்ன சின்ன சவுண்டு கேட்கறதாவும் குழந்தைகளை விளாட சத்தம் கேட்கறதாவும் நிறைய பேர் சொல்கிறாங்க, சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்வி தான், அந்த தீவில் டான் ஜூலியனுக்கு பதிலாக நீங்கள் இருந்தீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க? கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. புரியுது, நான் இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு தானே கேட்குறீங்க. முதல் பொம்மை கிடைச்சது பார்த்தீங்களா, அன்னைக்கே என் வீட்டுக்கு போயிருப்பேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படியே கமெண்ட் செக்ஷன்ல ஸ்வைப் பண்ணீங்கன்னா ஹைப்னு ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எல்லாமே ஒரு ஹைப்புக்கு தான்.